எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் அந்தகன். 2018ஆம் ஆண்டு வெளியான ஜானி திரைப்படத்தில் தான் பிரசாந்த் வந்து தமிழ் சினிமா ஸ்க்ரீனில் நம்ம கடைசியாக பார்த்தோம். அதுக்கப்புறம் அவரோட இந்த படம் தான் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பில்ட் பண்ணியிருந்துச்சு. அதே மாதிரி அதே 2018ஆம் ஆண்டு ஹிந்தியில் வெளியான அந்தாதுன் படத்தோட ரீமேக் தான் இந்த அந்தகன் அப்படிங்கிறதும் ஒரு ட்ரிவியாவான விஷயம். இன்னொரு ட்ரிவியா என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்தாதுன் படத்தை டைரக்ட் பண்ண ஸ்ரீராம் ராகவன் தான் ஜானியோட ஒரிஜினல் வெர்ஷன் ஹிந்தி வெர்ஷனையும் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அடுத்தடுத்து ஸ்ரீராம் ராகவனோட 2 படங்களை பிரசாந்த் ரீமேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு சுவாரஸ்யமான ட்ரிவியாவாக என்னோட கண்ணில் பட்டுச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, ஓவராலாக பிரசாந்துக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருந்துச்சா, அவர் எப்படி நடிச்சிருக்காரு, அண்ட் இந்த படம் ஹிந்தி வெர்ஷன்லேருந்து தமிழ் வெர்ஷன் என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே நம்ம இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹிந்தி வெர்ஷன் பார்த்துருந்தாலும் சரி, மலையாளம் அண்ட் தெலுங்கு வெர்ஷன் பார்த்துருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த ஸ்டோரி பிளாட் கொஞ்சம் ஃபெமிலியராக தெரியலாம். பட் பார்க்காதவங்க நிறைய ஒரு மெஜாரிட்டியான பாப்புலேஷன் இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால பெரிய ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் இந்த ஒன்லைனை சொல்ல ட்ரை பண்ணுறேன். பாண்டிச்சேரியில் ஒரு விஷுவலி சேலஞ்சான பியானிஸ்டாக பிரசாந்த் இருக்கார். அவருக்கு ஒரு டார்க் சீக்ரெட்டும் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு காட்சிகளும் சொல்லப்படுது. இதுக்கிடையில் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு மர்டருக்கு அவர் வந்து ஒரு விட்னஸாக மாறிடுறாரு. அந்த மர்டருக்கு அவர் விட்னஸ் ஆகிட்டார். அவர் ஒரு பிளைண்ட் பர்சன் அப்படிங்கிறதையும் தாண்டி அவருக்கு நிறையா சிக்கல்கள் வருது. ஸோ அந்த சிக்கல்கள்லேருந்து வெளியே வர பிரசாந்த் எந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்தார், அந்த சிக்கல்லேருந்து அவரால் முழுமையாக வர முடிஞ்சுதா, அதனால இவருக்கு ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் என்ன, கடைசியாக இந்த கிரைம் த்ரில்லரோட முடிவு என்ன அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒன்லைன். படத்தில் நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிரசாந்த் கதையின் நாயகனாக வராரு. ஆயுஷ்மான் குரானா பண்ண ரோல் அதே ரோல் தான். அதில் எதுவும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. கேரக்டர் ட்ரீட்ஸ்லேருந்து அந்த கதாபாத்திரங்களை ஹேண்டில் பண்ண விதத்துலேருந்து பெரிய சேஞ்சஸ் இல்லை. பட் பிரசாந்த் ஆக்டிங் மூலமாக அவரோட ஒரு ஓன் டைமென்ஷன் அந்த கேரக்டர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அப்படியே ஆயுஷ்மான் குரானா பண்ணதை திரும்ப ரீக்ரியேட் பண்ணாமல் அவர் தன்னோட பெர்ஸ்பெக்டிவில் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காரு. அதுவே இந்த படத்துக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பெர்ஸ்பெக்டிவும் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அவர் லென்த்தாக டைலாக்ஸ் பேசி நடிக்கிற இடம், அதுவும் குறிப்பாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கத்தி பேசி ஒரு பயங்கரமாக ஒரு ஸ்ட்ரெச் ஒரு டைலாக் இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப ஒரு ஆக்டராக நமக்கு தனியாக தெரியாத பிரசாந்த் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் எமோஷனலாகவும் நிறைய காட்சிகளில் ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருக்காரு. ஒரு இடத்துல தன்னுடைய கண் பார்வை ரிலேட்டடாக ஒரு சீன் வரப்போ அதுக்கு அவர் பண்ணுற ரியாக்ஷன்ஸ், ரொம்ப கதறி அழுது அவருக்கு பண்ணுற ஒரு விஷயம் எல்லாமே ரொம்ப ஒரு எமோஷனலாக இருந்துச்சு. எங்கேயுமே ஆக்டராக பிரசாந்த்கிட்ட குறை சொல்லாத மாதிரி தான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் வெல்கம் பேக் பிரசாந்த் அப்படின்னு கூட சொல்ல தோணுது அப்படின்னு சொல்லலாம். கதையின் பிரதான வில்லியாக சிம்ரன், அவங்களும் அதே மாதிரி தபு பண்ண ரோலை திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே அந்த பாடி லாங்குவேஜில் அந்த ஆக்டிங்கை நினைவுபடுத்தாமல் இவங்களோட ஓன் டைமென்ஷனை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே படத்துக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் மாறி இருக்குது. அந்த வகையில் டைரக்டர் தியாகராஜனையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். 2 ஆக்டர்ஸ்க்கும் அவங்களோட ஃப்ரீவில் அவங்களோட டைமென்ஷனில் இந்த கேரக்டரை அணுகுனது, அதுக்கான ஃப்ரீடமை கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நிச்சயமாக பாராட்டுகள். படத்தில் ரொம்பவே சர்ப்ரைசிங் பேக்கேஜாக இருந்த ஒரு ரோல் அப்படின்னா நவரசநாயகன் கார்த்திகோட ரோல் தான். ஹிந்திலையுமே அவர் ஒரு ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரோலை காமிச்சிருப்பாங்க. பட் இதில் ரியல் லைஃப் கார்த்திகாவே அவர் அந்த படத்தில் வந்துட்டு போகிறார் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜை இந்த படத்துக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் அவரோட பழைய படங்களோட சாங்ஸை ரீயூஸ் பண்ணது, எமோஷனலான காட்சிகளுக்கும் அதை பர்ஃபெக்டாக பிளேஸ் பண்ணது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் அவர் வர சீன்ஸ் எல்லாமே அந்த ஒரு பிரில்லியண்டான கேமியோ அப்படிங்கிறத ஷார்ட்டாகவே சொல்லிடலாம். மௌன ராகம்ல எப்படி ஒரு எஃபெக்டை கொண்டு வந்தாரோ அது மாதிரி அவர் வர காட்சிகளில் அங்கங்கே அந்த எஃபெக்டை கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அவர் இந்த படத்தில் நடித்ததும், இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை இந்த மாதிரியான ஒரு டைமென்ஷனில் அணுகுனதும் உண்மையிலே பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லுவோம். டார்க் ஷேடில் எழுதப்பட்ட ஒரு கேரக்டரில் சமுத்திரகனி எகெயின் அவர் வந்து ஒரு டார்க் டோன்லேயே மெயின்டைன் பண்ணாமல் அவர் வச்சு காமெடியும் சில இடங்களில் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஓரளவு ஒவ்வொரு இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் அதீதமாக தெரிஞ்சாலும் ஓவராலாக அவரோட பெர்ஃபார்மன்ஸில் எந்த குறை இல்லை அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கலாம். அண்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸில் பெரிய ஒரு பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஊர்வஷி, யோகி பாபு, லீலா சாம்சன், வனிதா உள்ளிட்ட பலர் வந்துட்டு போகிறாங்க. அவங்களோட நடிப்பில் எதுவுமே குறையில. இன்ஃபேக்ட் KS ரவிக்குமாருமே ஒரு டாக்டர் ரோலில் பிரீஃபாக செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு போகிறாரு. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லையும் எந்த குறையும் இல்லை. எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச முகங்கள், ரிலேட்டபிளான ஃபேஸஸ் அப்படிங்கிறதுனால 3rd லெவலில் எழுதப்பட்ட ஒரு கேரக்டர் கூட ஒரு மெயினான கேரக்டராக மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தகன் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் தியாகராஜன் அவர்களோட இந்த ரீமேக் வெர்ஷனோட பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறது படத்தோட காஸ்டிங் தான். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கதை, நமக்கு பழக்கப்பட்ட கதை, அதோட இருக்கிற அந்த ஸ்க்ரீன் பிளேலேருந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து எல்லாமே நமக்கு ஆல்ரெடி பரிச்சயமான ஒன்று. பட் ஸ்டில் இந்த படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த படத்தோட காஸ்டிங் தான். ஏன்னா அதில் நமக்கு தெரியாத முகங்கள் நிறைய பேர் இருப்பாங்க வேற வேறு வெர்ஷனில். பட் இதில் தெரிஞ்ச முகங்கள் அந்த மாதிரியான கேரக்டர்ஸை ரீஎனாக்ட் பண்ணும்போது நமக்கு அது இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனல் ஹோல்டை கொடுக்குது. எல்லாருமே ஒரு சீசனான பெர்ஃபார்மர்ஸ், சீசனான ஆக்டர்ஸ் அப்படிங்கிறதுனால பிரில்லியண்ட்டாகவே அந்த கேரக்டர்ஸை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அந்த கேரக்டர்ஸ்க்கு அவங்களோட டைமென்ஷனும் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களோட ட்ரைட்டையும் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் காஸ்டிங் தாண்டி ஸ்க்ரீன் பிளே, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இது எதுவுமே பெருசாக கை வைக்கல. ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயம் தான், ஒரு பர்ஃபெக்டான போர்ட்ரேட் தான் அப்படிங்கிறதுனால அதில் பெருசாக ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணி பெருசாக எதுவும் அட்டம்ப்டும் பண்ணாமல் ஓவராலாக அந்த அப்படியே ரீடைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க.
லொக்கேஷன்ஸ் மாறுது, காஸ்டியூம் மாறுது, அந்த மாதிரியான விஷயங்கள் மாறுதே தவிர மற்றபடி ரைட்டிங் லெவலில் எந்த சேஞ்சும் பண்ணலை அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான். அது இந்த படத்துக்கு ஒரு நல்ல மைலேஜையும் கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரிஜினல் படம் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் இன்னுமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். படத்தோட இன்னொரு பாசிட்டிவ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே பவர் பேக்கடான ஒரு விஷயமா இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸில் ஹீரோ மாற்றார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தான் இது. ஒரு ஆர்டினரி பர்சன் இருக்காரு, அவருக்கு ஒரு டார்க் சீக்ரெட் இருக்குது, அவர் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறாரு, அதுலேருந்து எப்படி வெளிவராருங்கிற மாதிரியான ஒரு பதட்டமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் தான். அதை சிறப்பாகவே கையாண்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக கையாளப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். செகண்ட் ஹாஃபில் சில பிரச்சனைகளுக்கு அது பின்னாடி பார்ப்போம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்த சந்தோஷ் நாராயணோட இசையில் என் கண்ணிலே அந்த பாட்டு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அது வர இடமும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய இடங்களில் பியானோ சவுண்ட்ஸ் நிறையவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பியானோ அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒரு சோல் மாதிரி தான், ஒரு முக்கியமான ரோலும் ப்ளே பண்ணியிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு பியானோ சவுண்ட்ஸை எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் வர பிஜிஎம் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கார்த்திக் அவர்களோட ஒரு பழைய பாட்டை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த வெர்ஷன் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஒரு கவர் வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு. அது கேட்கவும் ஒரு நல்ல எஃபெக்டில் இருந்துச்சு. அது வந்த சிச்சுவேஷனும் ரொம்ப ஒரு ஹார்ட் ஹீட்டிங்கான சிச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சந்தோஷ் நாராயணன் அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு நல்ல ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்தகன் படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஓவராலே படத்தோட எடிட்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹரீடப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சதீஷ் சூர்யா இன்னும் கொஞ்சம் டெம்போவை கொஞ்சம் லோ பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு ஷார்ட் உள்ள ஒரு சீன் முடியுது. அந்த சீன் முடியறதுக்கப்புறம் ஒரு எமோஷன் நமக்கு கன்வே ஆகணும் இல்லையா? அந்த எமோஷன் கன்வே ஆகிறதுக்குள்ளேயே அடுத்த ஷாட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு ட்ரெய்லர் கட்ட பரபரன்னு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் நிறையா சீன்ஸ் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. அது எந்த அளவுக்குன்னா ஒரு இடத்துல ஒரு சாங் போயிட்டு இருக்கும், ஒரு எமோஷனலான ஒரு சாங். அது நிறையா விஷயங்கள் ஷார்ட்ஸ் அதில் சொல்லிட்டு இருக்காங்க. டக்குன்னு அது அப்படியே ஃபேட் அவுட் ஆகி ஒரு அடுத்த சீனுக்கு வேற ஒரு டைமென்ஷனில் வேற ஒரு எமோஷனில் இருக்கிற சீனுக்கு தாவிடுறாங்க. இந்த மாதிரியான எடிட் பேட்டர்ன் படம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இது ஒரு இன்கன்சிஸ்டன்ட் ஃபீலை நமக்கு கொடுத்துருது. அதனாலேயே ஒரு பவர்ஃபுல்லாக எடுக்கப்பட்ட சீன் அந்த எமோஷனை கன்வே பண்ணாமல் நமக்கு கடந்து போயிருதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஸ்க்ரீன் பிளே எங்கே ஸ்லோ ஆயிருமோ அப்படிங்கிறதுக்காக ஸ்பீடப் பண்ணுறதுக்காக இந்த எடிட் பேட்டர்னை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த ஸ்பீடப்பான ஸ்க்ரீன் பிளே ஆர்கானிக்காக ஃபீல் ஆகலை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சிக்கல். அடுத்தது ரவி யாதவோட சினிமோட்டோகிராஃபி இந்த கதைக்கு தேவையான விஷயங்களை பண்ணியிருக்கு. பாண்டிச்சேரி லைவ் லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை அபேண்டன்ட் பில்டிங்ஸ், ஹாஸ்பிட்டல் பில்டிங்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு பெரிய ரோடு, பெரிய ஸ்ட்ரிட்ச், ஒரு ஃபீல்டு காட்டுறாங்க, விவசாய ஃபீல்டு மாதிரி, அதெல்லாமே சிறப்பாக எடுத்திருக்காங்க. பட் ஃபாரின் அப்படின்னு எடுக்கப்பட்ட சில ஷார்ட்ஸ், க்ரீன் மேட் சீன்ஸ் ரொம்பவே புவராக இருந்துச்சு. விஎஃப்எக்ஸுங்கிறது ரொம்ப சுமாராக இருந்த ஒரு ஒர்க்காக இருந்துச்சு. ரொம்ப பேட்சியாகவும் ஃபீல் ஆச்சு. அது வரைக்கும் டெக்னிக்கலாக கொஞ்சம் சிறப்பாக இருந்த படம், சினிமோட்டோகிராஃபி வைஸ் இல்லை ஒரு விஷுவல் வைஸ் சிறப்பாக இருந்த படம் அந்த இடத்துல கொஞ்சம் விழுந்துட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அண்ட் ஓவராலாகவே செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கிளட்டர்டாக ஃபீல் ஆச்சு. என்னென்னமோ ஈவெண்ட்ஸ் நடக்குது, என்னென்னமோ பிளான் பண்ணுறாங்க, என்னென்னமோ நடக்குது. அதில் லாஜிக் அப்படிங்கிறத தேடி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபார் ஃபெச்டாக தான் இருக்குது. இது ஒரிஜினல் வெர்ஷன்லேயே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுனாலும் இந்த இடத்துல நம்ம தமிழில் பார்க்குறப்ப இன்னுமே கொஞ்சம் லாஜிக் எரர்ஸ்லாம் நமக்கு எக்ஸ்பிளிசிட்டாகவே தெரியுது. இது இந்தளவு நடக்குமா, இது கரெக்டான டைமில் கரெக்டான பிளேஸில் இவங்க போய் இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல லாஜிக்கை நம்ம கேள்வி கேட்க வேண்டியதாக போயிடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் இப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு குறை. அதர் தன் தட் செகண்ட் ஹாஃப் மட்டுமே பார்க்குறீங்க, தனியாக வச்சு பார்க்குறீங்கன்னா ஒரு வேளை அது உங்களுக்கு கன்வின்சிங்காக தெரியலாம். பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது கிளட்டடாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு நெகட்டிவான விஷயம். அந்தகன் படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா ரொம்பவே ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஸ்மார்ட்டான ரீமேக். எதுலையுமே கை வைக்காமல் என்ன பண்ண முடியுமோ அதை அப்படியே பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் காஸ்டிங் வைஸும் படம் பெருசாக கிளிக் ஆகிறதுனால ஒரு நல்ல டீசென்ட்டான வாட்சாகவே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரிஜினல் வெர்ஷன்ஸில் நீங்கள் பார்க்கல, இல்லை ரீமேக் வெர்ஷன்ஸும் எங்கேயும் பார்க்கல அப்படின்னா இந்த படம் இன்னுமே உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். அந்த வெர்ஷனை பார்த்தவங்களுக்கும் ஓரளவு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வியூ உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.